வணக்கம் கேமர்ஸ். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேல் நடக்குது. ஸோ கிரேட் இந்தியன் சேல் தான். ஸோ அதனால் வந்து நிறைய சேல்ஸ் விட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து பிசி காம்பனன்ட்ஸ் நிறைய சேல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டாக பார்த்தது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சேலை மேக்ஸிமைஸ் பண்ணோன்னா அமேசான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் வந்து அபவ் 5,000 rupees மேலே தான் வாங்கணும். அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக நல்ல சேல் விட்டுருக்காங்க. ஸோ லேப்டாப் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வந்து இது மேபி பெஸ்ட் டைமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய லேப்டாப்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு கிடையாது, கொஞ்சம் அவுட்டேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சேல் நல்லா விட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் ஏசூஸ் டஃபோட A15 வந்து பார்த்தீங்கன்னா GT 1650 49,000 விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு கேமிங் லேப்டாப்பு, 145 Hz டிஸ்பிளே வேறு. ஸோ நம்ம நோட் பண்ணியே ஆகணும். நீங்கள் காம்படேட்டிவ் கேம்ஸ் இது போல் கேம்ஸ் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ப்ளஸ் என்ட்ரி லெவல் ஸ்ட்ரீமிங்க்கு நல்ல லேப்டாப் கூடாது. பட் 3050 அந்த ரேஞ்சு போனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லேப்டாப்ஸ்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் நான் ஃபவுண்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா 5600G வந்து நல்லா சூப்பர் ஆஃபர் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப குறைஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிலீஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 கிட்ட இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupeesல இருக்குது. ஸோ ஆக்சுவலாக Ryzen 5 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ரைஸ் வந்துருச்சு. 3400G வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக இருந்தது. பட் 5600G வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக AMD வந்து ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. ஸோ நல்லாவே தெரியுது. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் கிராஃபிக்ஸ் ப்ராசர் வேறு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீப்பான ப்ராசர் கிடைக்காது ஆக்சுவலாக. இதோட கம்மியான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 series இருக்குது. இதே வந்து GPUவில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ AMDயில் இனிஷியல் ஆஃபிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி இன்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ராசர் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசுலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ரிலீஸ் டைம் அப்படி தான் இருக்க போது. நான் 5600 வாங்கும்போது 25,000 rupees மேலே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 15,000 rupees விற்கிறாங்க. ஸோ பழைய ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அதே தான் ஆக போகுது. ஸோ இனிஷியலாக பட்ஜெட் பிசி பில்ட் பண்ண போகிறீங்க 50Kல என்ன 40Kல பில்ட் பண்ணுறீங்கன்னா இது போல் ப்ராசஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து மேபி அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் GPUவை அது வந்து நல்ல மூவாக இருக்க போகுது. ஏன்னா DDR5 ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக வந்து பிளாட்ஃபார்மோட AM5 பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது பழைய ஜென் யூஸ் பண்ணுறது. மூவிங் ஆன் டு இது வந்து பார்த்தீங்கன்னா SSD அப்புறம் ரேமோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா 2020ல் இந்த ரெண்டு பொருளோட விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். இதே ரேம் வந்து அந்த டைமில் வந்து 6,000 rupees நான் வாங்கினேன். அந்தளவுக்கு மோசம் வந்தது ப்ரைஸ் அந்த டைமில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் ரெண்டு பொருள் வாங்க முடியுது. இது வந்து DDR5 வந்து பழசாயிடுச்சு. அதோட SSD வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் SSD தான். ஸ்டில் நான் வாங்கின SSD வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது போல் நிறைய சேல்ஸ் வச்சுருக்காங்க. SSD பொறுத்த வரைக்கும் ரேம் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான டைமு DDR4 வாங்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா DDR5 நோக்கி போகுது. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா DDR4 தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது, நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த கார்டு ஆஃபரோட இன்னும் கம்மியாக போகுது. ஒரு நல்ல டீலு நீங்கள் வந்து ஒரு SSD வாங்க போகிறீங்க, ரேம் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. அடுத்த விஷயம் வந்து லேப்டாப் கேமர்ஸ் வந்து அதிகமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மர் வருது. ஸோ சம்மர் பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் ஆடுறவங்களுக்கு மிகப்பெரிய தொல்லை தான். ஏன்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹீட் ஆக போகுது. அதனால் வந்து ஒரு கூலிங் பேட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணாலும் சரி ஒரு கூலிங் பேட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெனிஃபிட் தரப்போகுது. ஆக்சுவலாக வந்து லேப்பில் சூஸ் பண்ணும்போது ஒரு கூலிங் பேடை சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதே வந்து மற்ற பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஹீட் ஆகும். ஸோ தான் வந்து கூலிங் பேடை பொறுத்த வரைக்கும் அந்த USB ஃபேன் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ தடுக்காது. ஸோ தான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு அமேசான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க PlayStation 5 வந்து திரும்பி ஸ்டாக் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு. அதை பற்றி எதுவுமே சொல்லலை. மேபி இன்சைட் ரிச்சர் லீக் இருந்தால் நான் சொல்கிறான்னு. பட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க போகுது. பட் போக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வாங்குறாங்களோ அந்தளவுக்கு PlayStation 5 டிமாண்ட் வந்து கம்மியாக தான் போகுது. GPU நிலைமை மாதிரி இல்லாமல். தென் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேல் போட்டிருக்காங்க. பட் மேஜராக பார்க்க மாட்டீங்க நீங்கள். ஸோ கீபோர்ட் மவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். முக்கியமாக வந்து நிறைய கேமிங் கீபோர்டு வந்து ஏற்கனவே கம்மி பண்ணியிருப்பாங்க, திரும்பி கம்மி பண்ணுற மாதிரி போடுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கெப்பா ப்ரைஸ் ட்ராக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதனால் ப்ரைஸ் கண்டிப்பாக தெரியும் நிஜமாக கம்மி பண்ணியிருக்காங்களான்னு இல்லை அப்படி தெரியுதான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சிட்டி பேங்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ICICI யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் மொபைல் ஃபோன்ஸு அப்புறம் வந்து அப்ளையன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ப்ளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்புறம் டெபிட் கார்டுக்கு வந்து ஆஃபர் தராங்க. ஸோ நல்லாவே தராங்க ஆக்சுவலாக அது. பட் ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டீல் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற லேப்டாப்ஸ்லாம் சிமிலராக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட் சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டராக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.